செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. பெங்கால் புயல் நேற்று மாலை 5:30 மணிக்கு புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டிருந்த நிலையில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. பெங்கால் புயல் உருவானாலும் அது வலுவிழந்து கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் பெங்கால் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. வங்கக்கடலில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடிக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். லாவண்யா, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது சென்னைக்கு 490 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது அடுத்த 6 மணி நேரத்திற்குள்ளாக புயலாக வலுப்பெறும் என்ற ஒரு எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டேதான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இதனுடைய வேகமானது நேற்றைய இரவிலிருந்து 3 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்துல 30 கிலோமீட்டர், அதன் பிறகு 18 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் என்றெல்லாம் அதனுடைய வேகம் இருந்தது. ஆனால் கரையை நெருங்க அதனுடைய வேகம் படிப்படியாக குறைய தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. புயல் உருவாகுவதில் தொடர்ந்து தாமதம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனுடைய வேகம் குறைந்ததன் காரணமாக புயல் உருவாவதில் தாமதம் இருந்து கொண்டே இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டுமல்ல, ஏற்கனவே அந்த டெல்டா மாவட்டங்களில் விடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட்டும் வாபஸ் வரப்பட்டது. புயலினுடைய வேகம் படிப்படியாக குறைய அதனுடைய வீரியமும் குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது அது நாகப்பட்டினத்திலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவுலையும் சென்னையிலிருந்து 490 கிலோமீட்டர் தொலைவுலையும் அது நிலை கொண்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.